நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். நம்ம ஃபீலிங் ஆயிட்டோம். கடைசி படம்ல எல்லா கிளிப்ஸுமே அவங்களுக்காகவே எடுத்த மாதிரியே இருந்தது, தளபதிக்காக. நல்லா இருக்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. இது சிஎம்மோட படம், எல்லாமே பிளாஸ்ட் என்ஜாய்மெண்ட் தான். கச்சேரியா பிளாஸ்ட்ங்கிறோம், கச்சேரிங்கன்னா இன்னும் பெரிய கச்சேரி சார். அது சொல்ல வார்த்தையே இல்லை. நான் என்னமோ நினைச்சேன், பகவந்த் கேசரி படம் பார்த்துருக்கேன். இது ஆனால் லீக்கட் பிரிண்ட் பார்க்கல, பயந்துட்டே இருந்தேன் இது எப்படா கொண்டு போவாங்கன்னு. ஹச்சின்னு ஒத்து பயங்கரமாக அந்த பகவந்த் கேசரியை வச்சு இதை எப்படி பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். மறந்துட்டேன். தமிழ் சினிமாவோட அடையாளமாக இந்த படம் இருக்கும். ஏங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அரசியலை பேசியிருக்க படம், பெண்களுக்கான போல்ட்னஸை பேசியிருக்கு, மதத்தை பேசியிருக்கு, தமிழ்நாடு எல்லாருமே ஒன்று அப்படின்றத பேசியிருக்கு, மதத்தினால பிரிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்குங்க. வேற லெவல் படம், சும்மா தியேட்டர் தெரிக்குது. நம்மளை பயம் முறுத்துறவனையும் பயப்படுத்தி பார்க்குறவனையும் சும்மா உரத்தி விட்டு சும்மா கெத்தா வந்து நிற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு பெண்களுக்கு. அப்படி இந்த ஜனநாயகத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஜனநாயகனையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சிஎம் டைட்டில் கார்டோட பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு பண்ணியிருக்கிறாரு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். படம் எவ்வளோக்கு எவ்வளோ அமுக்கினாங்களோ அவ்வளோக்கெல்லாம் படம் வெடிச்சு பெருசாக வந்திருக்கு. 3 மணி நேரம் கூட இவ்வளோ ஓடி இருக்குமான்னு தெரில. 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம் ஃபுல்லாகவே எப்படி போச்சுன்னு தெரில. ஒரு செலிப்ரேஷனாக, மாஸாக, எமோஷ்னலாக, ஆக்ஷனாக எல்லாமே இருந்துச்சு. ப்ரோ சரியான படம் ப்ரோ. ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக நாங்கள் பார்த்தோம். என்ன படம் ஃபுல்லாக 3 ஹவரும் ஜாலியாக இருந்தோம். லாஸ்ட்டாக வரும்போது அழுவ வச்சு அமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த எஃப்டிஎஃப்எஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். என்ன இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம், இதுக்கப்புறம் டிவியில் பார்க்க போகிறோம், டெய்லி நியூஸில் வர தான். ஆக்சுவலாக நான் அஜித் ஃபேனு, ஆனால் டிவிகேல இருக்கேன். என்னென்னா விஜய் சாரோட முந்தைய படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், இது வரைக்கும் வந்த அந்த ஒரு 60-69 படங்கள் மொத்தத்தையும் எடுத்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். இது பகவந்த் கேசரின்னு சொன்னாங்க, அது 30% தான். மீதி 70% கம்ப்ளீட்டான ஒரு ஹெச் வினோத் அண்ட் விஜய் சாரோட மூவி. ஐயோ, இதுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு. சர்டிஃபிகேட் பார்த்ததுக்கு ஒரே கட்டி எல்லாரும் எரியுது, அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை முடிச்சிட்டோம். இப்போ இதை பிடிச்சா அந்த வெறியில் திருப்பி ரோகிணிக்கு கமலா போகிறோம். கமலா முடிச்சு திருப்பி வெற்றி போகிறோம். தொடர்ந்து அடுத்த 3 நாளைக்கு எஃப்டிஎஃப்எஸ் எல்லா தாட்டிலும் பார்க்க போகிறோம். படம் மூவி நல்லா இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. கேசரிலாம் கிடையாது, தளபதி படம் மாஸ் தான். எப்பவுமே பிரியாணி பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் யாருக்காக இருந்தாலும் ஒரு பெரிய எமோஷனலான ஒரு ஜர்னியாக கடைசி ஒரு மெமெண்டோ மாதிரி இந்த படம். கடைசி 5 நிமிஷம் வந்து அவர் நடிச்ச எல்லா படங்களோட தொகுப்பு வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா செலிப்ரேட்டரியாக இருந்துச்சு படம். நிறைய நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.